என் தங்கமே, ஒரே வீட்டில் இருந்தாலும் இரு மனசுகள் தனித்தனியாக வாழும் நேரங்கள் வாழ்க்கையில் சிலருக்கு வரலாம். ஒரே மேஜையில் உணவு சாப்பிட்டாலும் வார்த்தைகள் இல்லாமல் அமைதி மட்டும் பேசும் அந்த நிமிடங்கள் உன்னை மிகவும் சோர்வடையச் செய்யலாம். அருகில் இருக்கிறவன் உன் மனிதன் தான், ஆனால் மனசு எங்கோ தூரம் போயிருக்கிறது போல தோன்றும். ஒரே வீட்டில் இரு தனிமைகள் போல வாழ்கிறீர்களா என்று உன் உள்ளம் கேட்கலாம். ஆனா தங்கமே, இந்த உணர்வு உன்னால் மட்டும் அனுபவிக்கப்படுகிறதில்லை. பல மனங்களின் அமைதியான கண்ணீரில் இந்த கதையும் மறைந்து கிடக்கிறது. வாழ்க்கை ஒருநாள் காதலின் சிரிப்பால் ஆரம்பித்தது. ஒரு பார்வையில் புரிந்த அந்த நெருக்கம் இன்று வார்த்தைகள் கூட வராமல் தடுக்கிறதா என்று நினைத்தால் அது வலியாக இருக்கும். சில நேரங்களில் மனசு பேச வேண்டியதை பேசாமல் தடுத்து வைத்துக்கொள்கிறது. கோபம் இல்லாமல் கூட ஒரு தூரம் உருவாகிறது. நான் பேசினா புரிஞ்சுக்குவாரா என்ற சந்தேகம், நான் சொன்னாலும் பயனில்லை என்ற சோர்வு, இவை இரண்டும் சேர்ந்து அமைதியின் சுவரை கட்டிவிடும். அந்த சுவருக்குள் தான் இரண்டு மனங்களும் சிறைப்படுகிறது. நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் வைத்திருக்கும் அந்த சுமையை நான் கேட்கிறேன் தங்கமே. சில நேரங்களில் வீட்டில் எல்லாரும் இருந்தாலும் உனக்கு மட்டும் தனிமை தோன்றும். சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பு வராது. பேச வேண்டிய நேரத்தில் வார்த்தை வராது. உன் உள்ளம் மட்டும் இது தான் வாழ்க்கையா என்று மெதுவாக கேட்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா தங்கமே, இரண்டு மனிதர்களின் உறவு அமைதியாகி போனாலும் அது முடிவாகிவிடாது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது. பேசாமல் இருந்தாலும் உள்ளத்தில் இன்னும் அன்பு இருக்கும். அந்த அன்பு தான் ஒருநாள் மீண்டும் கதவை திறக்கும். நீ இப்போது உணரும் இந்த அமைதி ஒரு தண்டனை இல்லை. அது ஒரு இடைவேளை மாதிரி. வாழ்க்கை உனக்கு சொல்லும் ஒரு சின்ன சிக்னல். மீண்டும் பேசுங்கள், மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள் என்று. ஒரே வீட்டில் இரு தனிமைகள் இருப்பது உண்மையில் இரண்டு காயமடைந்த மனங்கள்தான். ஒருத்தர் சொல்கிறார், அவர் என்னை புரியவில்லை. மற்றொருத்தர் நினைக்கிறார், அவள் என்னை புரியவில்லை. இந்த இரண்டு எண்ணங்களும் சேர்ந்து அமைதியை பெரிதாக்குகிறது. ஆனால் தங்கமே, இந்த அமைதியை உடைக்க ஒரே ஒரு மென்மையான வார்த்தை போதும். சில நேரங்களில் நீ சாப்பிட்டியா என்று கேட்ட ஒரு சின்ன கேள்வி கூட ஒரு உறவின் கதவை திறக்கும். வாழ்க்கையில் பெரிய தீர்வுகள் எல்லாம் பெரிய வார்த்தைகளால் வராது. சில நேரங்களில் சிறிய அக்கறை தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். காதல் என்பது எப்போதும் சிரிப்பு மட்டும் அல்ல. அது சில நேரங்களில் சண்டை, சில நேரங்களில் அமைதி, சில நேரங்களில் தூரம். ஆனால் அந்த எல்லாவற்றையும் கடந்து ஒரே வீட்டில் மீண்டும் நெருக்கமாக நிற்கும் சக்தி தான் உண்மையான உறவு. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு கேள்வி இருக்கலாம். நான் மட்டும் முயற்சி பண்ணினா என்ன பயன் என்று. அந்த கேள்வி இயல்பானது. ஆனால் தங்கமே, ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரே ஒரு மனசிலிருந்து தான் தொடங்குகிறது. நீ மெதுவாக உன் மனதை திறந்தால் ஒருநாள் அவர் மனமும் திறக்கும். இன்று பேச முடியாமல் இருந்தாலும் நாளை பேசலாம். இன்று புரியாமல் இருந்தாலும் நாளை புரிந்து கொள்ளலாம். கடவுள் சில உறவுகளை உடைக்கவே உருவாக்க மாட்டார். சில நேரங்களில் அந்த உறவை வலிமையாக்க சிறிய சோதனைகள் மட்டும் தருவார். இந்த அமைதி அந்த சோதனைகளில் ஒன்று தான். நீ இப்போது உணரும் இந்த தனிமை நிரந்தரம் அல்ல. இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் காலையை கட்டுப்படுத்த முடியாது. அதுபோல உறவின் அமைதியும் ஒருநாள் கரைந்து போகும். நீ உன் உள்ளத்தை குற்றம் சொல்லாதே. நான் தவறா என்று உன்னை நீயே தண்டிக்காதே. சில நேரங்களில் எந்த தவறும் இல்லாமல் கூட வாழ்க்கையில் தூரம் உருவாகும். அது மனிதர்களின் மனம். ஆனா அந்த மனம் மீண்டும் நெருக்கமாகும் சக்தியும் கொண்டது. ஒரு நாள் திடீரென்று ஒரு சிரிப்பு, ஒரு உரையாடல், ஒரு நினைவு, இவை எல்லாம் அந்த அமைதியை உடைத்துவிடும். அந்த நாள் வருவதற்குள் தங்கமே, நீ உன் மனதை பாதுகாத்துக்கொள். உன் மதிப்பை மறந்துவிடாதே. நீ ஒரு உறவின் அர்த்தம் கொண்ட மனிதர். உன் அன்பு வீணாகிவிடாது. ஒரே வீட்டில் இரு தனிமைகள் இருப்பது ஒரு கதையின் முடிவு அல்ல. அது ஒரு புதிய புரிதலின் தொடக்கம் கூட இருக்கலாம். இப்போது உன் உள்ளம் சோர்வாக இருக்கலாம்.
ஆனால் அந்த சோர்வுக்குள் கூட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் உன்னை இங்கே கொண்டு வந்தது. நீ இன்னும் அந்த உறவை நம்புகிறாய். அதுவே உன் மனத்தின் அழகு. ஒருநாள் இந்த நாட்களை நினைத்து பார்த்தால் நாம் அந்த அமைதியையும் கடந்து வந்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக இன்றைய கண்ணீரை பயப்படாதே. உன் வாழ்க்கை இன்னும் எழுதி கொண்டிருக்கிறது தங்கமே. இந்த பக்கம் மட்டும் கதையின் முடிவு இல்லை. அமைதியின் பின்னால் கூட அன்பு இருக்கலாம். தூரத்தின் பின்னால் கூட மீண்டும் சேரும் பாதை இருக்கலாம். அந்த பாதையில் நீ இன்னும் நடந்து கொண்டிருக்கிறாய். அதனால் தான் கடவுள் உன் மனதை இவ்வளவு மென்மையாக வைத்திருக்கிறார். நீ ஒருபோதும் உண்மையில் தனியாக இல்லை தங்கமே. உன் மனத்தின் ஆழத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி தான் உன்னை நாளை நோக்கி நடத்தும். ஒரே வீட்டில் இருந்தாலும் இன்று இரண்டு தனிமைகள் போல தோன்றலாம். ஆனால் நாளை அந்த இரண்டு மனங்களும் மீண்டும் ஒரே அமைதியில் இணைந்து நிற்கும் நாளும் வரலாம். அந்த நாளை நம்பி உன் மனதை மெதுவாக காப்பாற்றிக்கொள் தங்கமே. உன் அன்பு இன்னும் உயிரோடு இருக்கிறது. அது தான் ஒருநாள் இந்த அமைதியை உருகச் செய்யும் சக்தி. என் தங்கமே, அந்த அமைதியின் நடுவில் நீ இன்னும் சுவாசிக்கிறாய் என்றால் அதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை ஒரு அமைதியான அறைக்குள் அழைத்து விட்டு கதவை மெதுவாக மூடிவிடும். அந்த அறையில் சத்தம் இல்லை, குற்றம் சாட்டும் வார்த்தைகள் இல்லை, ஆனால் உள்ளத்தின் சத்தம் மட்டும் அதிகமாக கேட்கும். நான் எங்கே தவறிவிட்டேன், என்னால் இன்னும் என்ன செய்ய முடியும் என்று உன் மனம் தொடர்ந்து கேட்கலாம். ஆனா தங்கமே, சில கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைக்காது. அதனால் அந்த கேள்விகள் தவறானவை என்று அர்த்தமில்லை. அவை உன் உள்ளத்தின் உண்மை தேடல். மனித மனம் அன்பை தேடும்போது தான் இப்படி பல கேள்விகளை கேட்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கிற அந்த தருணங்கள் ஒரு பெரிய வெறுமையை உருவாக்கும். அந்த வெறுமை சில நேரங்களில் உன்னை அழவைக்கும். சில நேரங்களில் பேசாமல் சிரிக்கச் சொல்வது போல இருக்கும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு உன் வலியை விளக்க முடியாது. அந்த நேரங்களில் நீ உன்னையே நினைத்து பாரு. இந்த உலகத்தில் நீ எவ்வளவு அன்பு கொண்ட மனம் என்று. நீ உறவை காப்பாற்ற நினைக்கிறாய். நீ பேச முயற்சி செய்கிறாய். நீ இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். இந்த மூன்று விஷயங்களும் ஒரு பலமான மனிதரின் அடையாளம். சில நேரங்களில் இரண்டு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் காதலித்தாலும் வாழ்க்கையின் அழுத்தங்கள் அவர்களை தூரப்படுத்தி விடும். வேலை, பொறுப்பு, குடும்ப சுமைகள், மன அழுத்தம் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு நாளில் மனதை சோர்வடைய செய்யும். அந்த சோர்வு தான் சில நேரங்களில் அமைதியாக மாறும். ஆனா அந்த அமைதியின் கீழ் மறைந்திருக்கும் உணர்வுகள் இருக்கலாம். சொல்லப்படாத அன்பு இருக்கலாம். வெளிப்படாத கவலை இருக்கலாம். நீ நினைக்கலாம், அவர் ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் என்று. அதே நேரத்தில் அவர் மனமும் ஒரே கேள்வி கேட்கலாம், அவள் என்னை புரிந்து கொள்ள மாட்டாளா என்று. இதுதான் வாழ்க்கையின் சின்ன விஷயம் தங்கமே. இரண்டு மனங்களும் ஒரே நேரத்தில் காயமடைந்தால் இருவரும் பேசாமல் இருக்க ஆரம்பிக்கிறார்கள். யாராவது ஒருவர் முதல் படி எடுக்க வேண்டும். அந்த முதல் படி எடுப்பது பலவீனம் இல்லை, அது தைரியம். உறவுகளை காப்பாற்ற நினைக்கும் மனம் தான் உண்மையான வலிமை. நீ ஒருநாள் மெதுவாக ஒரு உரையாடலை தொடங்கினால் என்ன ஆகும் என்று நினைத்து பாரு. அது பெரிய உரையாடல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதாரண நாள் பற்றி பேசலாம். ஒரு நினைவு பற்றி சொல்லலாம். சில நேரங்களில் வாழ்க்கையின் பெரிய தூரத்தை ஒரு சிறிய சிரிப்பு கூட குறைத்து விடும். நீ உன் மனதை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தால் அந்த தூரம் இன்னும் அதிகமாகலாம். ஆனால் நீ மெதுவாக உன் உள்ளத்தை திறந்தால் அந்த சுவர் மெதுவாக உடையும். உன் மனதில் இருக்கும் வலி உண்மையானது தங்கமே. அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த வலி உன்னை உடைக்க விடாதே. வாழ்க்கை பல முறை நம்மை சோதிக்கும். உறவுகள் பல முறை மாறும். ஆனால் அன்பு உண்மையானது என்றால் அது ஒருநாள் மீண்டும் உயிர் பெறும். நீ இன்று உணரும் இந்த தனிமை நாளை உன்னை இன்னும் ஆழமான மனிதராக மாற்றும். இந்த அனுபவம் உன் மனதை பலப்படுத்தும்.
நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய் என்றால் அது தோல்வி அல்ல. அது ஒரு காத்திருப்பு. மழை பெய்யும் முன் வானம் அமைதியாக இருப்பது போல, சில உறவுகளும் மீண்டும் மலர்வதற்கு முன் ஒரு அமைதியை கடந்து செல்லும். உன் உள்ளத்தில் இன்னும் அன்பு இருக்கிறது. அதனால் தான் இந்த வலி உனக்கு தோன்றுகிறது. அன்பு இல்லாத இடத்தில் வலி கூட இருக்காது. அதனால் உன் மனதை குற்றம் சொல்லாதே. நீ அன்பு செய்ய தெரிந்த மனம். அதுவே உன் பெரிய வரம். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் இந்த அமைதி பற்றி பேசும்போது நீ சிரித்து கொண்டு சொல்லுவாய், அந்த நாட்களும் கடந்து போய்விட்டது என்று. நீ இன்று பார்க்க முடியாத பாதையை நாளை கடவுள் காட்டுவார். உன் வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்று விடவில்லை. அது இன்னும் நகர்கிறது. உன் உள்ளம் சோர்வாக இருந்தாலும் உன் ஆன்மா இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. ஒரே வீட்டில் இரு தனிமைகள் இருப்பது போல தோன்றும் இந்த தருணம் கூட ஒரு நாள் நினைவாக மாறும். அந்த நினைவின் பின்னால் நீ கண்டுபிடிப்பாய், இந்த அனுபவம் உன்னை இன்னும் ஆழமான அன்பை புரிந்து கொள்ளச் செய்தது என்று. உறவின் அர்த்தம் சில நேரங்களில் தூரத்தில் தான் தெரியும். அந்த தூரம் தான் மீண்டும் நெருக்கத்தை மதிக்க கற்றுக் கொடுக்கும். நீ இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த பாதை சுலபமல்ல. ஆனால் நீ தனியாக இல்லை. உன் மனத்தின் உள்ளே கடவுளின் அமைதியான துணை இருக்கிறது. அவர் உன்னை இந்த பயணத்தில் தனியாக விடமாட்டார். ஒரு நாள், மிகவும் சாதாரணமான ஒரு காலை வரும். அந்த காலை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதியை கொண்டு வரும். அந்த அமைதி இன்று உள்ள வெறுமையைப் போல இருக்காது. அது புரிதலின் அமைதி இருக்கும். அந்த நாளை நினைத்து பயப்படாமல் வாழ்ந்து கொண்டே போ தங்கமே. நீ அன்பு கொண்ட மனம். நீ மதிப்புள்ள மனிதர். உன் வாழ்க்கை இன்னும் பல அழகான பக்கங்களை எழுதப் போகிறது. இந்த அமைதி அந்த கதையின் ஒரு சிறிய பகுதி மட்டும். முழு கதையும் இன்னும் முடிவடையவில்லை. அதனால் உன் இதயத்தை மெதுவாக காத்துக்கொள். உன் நம்பிக்கையை விடாதே. ஒரே வீட்டில் இருந்தாலும் இன்று இரண்டு தனிமைகள் போல தோன்றலாம். ஆனால் நாளை அந்த இரண்டு மனங்களும் மீண்டும் ஒரே சிரிப்பில் இணையும் நாளை வாழ்க்கை உருவாக்கி கொண்டிருக்கலாம். அந்த நாளுக்காக உன் உள்ளத்தில் ஒரு சிறிய ஒளியை வைத்துக்கொள் தங்கமே. அந்த ஒளி தான் உன் அன்பின் உண்மை. அது ஒரு நாள் இந்த அமைதியையும் உருகச் செய்துவிடும். என் தங்கமே, சில நேரங்களில் இரவு மிகவும் நீளமாக இருக்கும் போல தோன்றும். வீட்டின் எல்லா அறைகளிலும் விளக்குகள் எரிந்திருந்தாலும் மனதுக்குள் மட்டும் இருள் இருப்பது போல இருக்கும். அருகில் இருக்கும் மனிதன் கூட தொலைவில் இருப்பது போல தோன்றும். அந்த உணர்வு தான் மனித மனத்திற்கு மிக கடினமான ஒன்று. ஏனென்றால் தூரத்தில் இருப்பவரை நினைத்து வருந்துவது வேறு, அருகில் இருப்பவருடன் கூட தனிமையை உணர்வது வேறு. நீ அந்த அனுபவத்தை கடந்து கொண்டு இருக்கிறாய் என்றால் உன் மனம் மிகவும் மென்மையானது என்று அர்த்தம். நீ உறவை உண்மையாக மதிக்கும் மனிதர். இல்லையென்றால் இந்த அமைதி உன்னை இவ்வளவு வலிக்கச் செய்யாது. சிலருக்கு உறவுகள் ஒரு பழக்கமாக இருக்கும். ஆனால் உனக்கு அது ஒரு உயிர் போல. அதனால் தான் இந்த அமைதி உன் உள்ளத்தை இவ்வளவு பாதிக்கிறது. ஆனால் தங்கமே, ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள். அமைதி என்றால் அது எப்போதும் வெறுமை என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் அமைதி என்பது பேசப்படாத உணர்வுகளின் நிறைவு. சில நேரங்களில் அது காயம் அடைந்த மனத்தின் பாதுகாப்பு. ஒருவர் பேசாமல் இருப்பது அவர் கவலைப்படவில்லை என்பதற்காக மட்டும் அல்ல. சில நேரங்களில் அவர் எப்படி பேசுவது என்று தெரியாமல் இருக்கலாம். மனித மனம் காயமடைந்தால் அது இரண்டு விதமாக நடக்கும். சிலர் அதிகமாக பேசுவார்கள். சிலர் முழுவதும் அமைதியாகிவிடுவார்கள். அந்த அமைதி தான் அவர்களின் பாதுகாப்பு. அந்த அமைதியை உடைக்க யாராவது ஒருவர் மெதுவாக அணுக வேண்டும். நீ அந்த மென்மையான அணுகுமுறையை கற்றுக்கொள்ளும் நேரம் இதுதான். கோபமாக அல்ல, குற்றம் சாட்டாமல் அல்ல, ஒரு அன்பான மனதுடன் பேச ஆரம்பித்தால் பல சுவர்கள் தானாக உடைந்து விடும். நீ உன் மனதை ஒரு கண்ணாடி போல நினைத்து பாரு. அதில் பயமும் சந்தேகமும் இருந்தால் அது மற்றவருக்கும் அதையே காட்டும். ஆனால் அதில் அமைதி இருந்தால் அது மற்றவரின் மனத்தையும் அமைதியாக மாற்றும். வாழ்க்கையில் பல உறவுகள் பெரிய பிரச்சினைகளால் உடைந்து போகவில்லை.
பேசப்படாத சிறிய விஷயங்களால் தான் தூரமாகி விடுகின்றன. அவர் புரிய மாட்டார் என்று நினைத்து சொல்லாமல் விட்ட வார்த்தைகள், அவள் கேட்க மாட்டாள் என்று நினைத்து மறைத்த உணர்வுகள், இவை எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பெரிய அமைதியாக மாறிவிடும். ஆனால் அந்த அமைதியையும் மீண்டும் மாற்ற முடியும். ஒரு நாள் நீ சிரித்த முகத்துடன் பேச ஆரம்பித்தால் அந்த சிரிப்பு மற்ற மனதையும் மெதுவாக உருக்கலாம். அன்பு என்பது எப்போதும் பெரிய செயல்களில் மட்டும் இல்லை. அது சில நேரங்களில் ஒரு காபி கொடுத்து வைப்பதில் இருக்கிறது. ஒரு நாள் எப்படி சென்றது என்று கேட்பதில் இருக்கிறது. ஒரு சின்ன கவலை கேட்டு பார்க்கும் அக்கறையில் இருக்கிறது. இந்த சிறிய விஷயங்கள் தான் உறவின் பெரிய பாலங்களை கட்டுகின்றன. நீ இப்போது உணரும் இந்த தனிமை ஒரு காலம் மட்டும். வாழ்க்கை ஒரே மாதிரி நீண்ட நாட்கள் இருக்காது. மனித மனம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இன்று அமைதியாக இருக்கும் உறவு நாளை மீண்டும் பேச ஆரம்பிக்கலாம். நீ உன் நம்பிக்கையை விட்டுவிட்டால் தான் அந்த வாய்ப்பு மறைந்து விடும். அதனால் தங்கமே, உன் மனத்தில் இருக்கும் ஒளியை அணைக்காதே. நீ ஒரு நாள் உன் உள்ளத்துடன் அமைதியாக அமர்ந்து உன்னிடம் ஒரு கேள்வி கேள். நான் உண்மையாக என்ன விரும்புகிறேன் என்று. உன் பதில் என்னவாக இருந்தாலும் அதை பயப்படாமல் ஏற்றுக்கொள். நீ உறவை காப்பாற்ற விரும்பினால் அதற்காக மெதுவாக முயற்சி செய். நீ அமைதியை தேர்ந்தெடுக்க விரும்பினால் உன் மன அமைதியை பாதுகாத்துக்கொள். எந்த பாதையை எடுத்தாலும் உன் மதிப்பை மறந்துவிடாதே. நீ ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. நீ ஒரு அன்பு கொண்ட மனம். அந்த அன்பு தான் உன்னை இவ்வளவு ஆழமாக உணரச் செய்கிறது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அது எப்படி வரும் என்று இப்போது தெரியாது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே நிலைமையில் நிற்காது. காலம் சில விஷயங்களை சரி செய்யும். அனுபவம் சில உண்மைகளை கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவத்தின் நடுவில் நீ உன்னை இழந்து விடக்கூடாது. நீ இன்னும் சிரிக்க முடியும். நீ இன்னும் கனவு காண முடியும். உன் வாழ்க்கை முழுவதும் இந்த அமைதியால் நிர்ணயிக்கப்படவில்லை. உன் உள்ளத்தில் இன்னும் பல கதைகள் இருக்கின்றன. இன்னும் பல சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒரு நாள் நீ இன்றைய உன்னை நினைத்து பார்ப்பாய். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த அமைதி உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றியது என்று. அந்த உணர்வு வந்த நாளில் உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீர் வலியின் கண்ணீர் இருக்காது. அது புரிதலின் கண்ணீர் இருக்கும். அந்த நாள் வரைக்கும் தங்கமே, உன் மனதை மெதுவாக காப்பாற்றிக்கொள். உன் உள்ளத்தில் அன்பை உயிரோடு வைத்துக்கொள். ஒரே வீட்டில் இருந்தாலும் இன்று இரண்டு தனிமைகள் போல தோன்றும் இந்த நேரம் ஒரு நாள் இரண்டு புரிந்துகொள்ளும் மனங்களாக மாறும் வாய்ப்பும் இருக்கிறது. அந்த வாய்ப்பை வாழ்க்கை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை நம்பி நீ உன் பாதையில் அமைதியாக நடந்து கொண்டே போ. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உன்னை ஒரு புதிய புரிதலுக்கு கொண்டு செல்கிறது. அந்த புரிதலின் வெளிச்சத்தில் நீ ஒரு நாள் உணர்வாய், இந்த எல்லா அனுபவங்களும் வீணாக போகவில்லை. அவை உன்னை இன்னும் ஆழமான அன்பை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுத்தது என்று. அதனால் தங்கமே, உன் இதயத்தை குற்றம் சொல்லாதே. அது இன்னும் அன்பு செய்ய தெரிந்த ஒரு அழகான இதயம். அந்த இதயம் ஒரு நாள் மீண்டும் முழு அமைதியோடு சிரிக்கும். என் தங்கமே, வாழ்க்கையின் சில தருணங்களில் நாம் நம்மையே கேட்க ஆரம்பிக்கிறோம். நான் இவ்வளவு அமைதியாகி விட்டது ஏன்? என் உள்ளம் இவ்வளவு சோர்ந்து போய்விட்டது ஏன் என்று. இந்த கேள்விகள் பல நேரங்களில் பதில் இல்லாமல் தோன்றும். ஆனால் அந்த கேள்விகள் உன் மனம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். சில நேரங்களில் மனிதன் சண்டையிடும் போது கூட அவன் உள்ளத்தில் அன்பு இருக்கும். ஆனால் அமைதியாகி விடும் போது தான் அந்த அன்பு எவ்வளவு காயமடைந்தது என்று தெரியும். அந்த அமைதியை கடந்து செல்லும் மனிதர்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஒரே வீட்டில் இரு மனங்கள் தூரமாக இருப்பது மிகவும் நுணுக்கமான வலி. வெளியுலகத்தில் எத்தனை சத்தம் இருந்தாலும் வீட்டுக்குள் மட்டும் ஒரு வெறுமை இருக்கும். அந்த வெறுமை உன் இதயத்தில் மெதுவாக காயம் உருவாக்கும். ஆனால் தங்கமே, அந்த காயம் உன்னை பலவீனமாக்குவதற்காக வரவில்லை. அது உன்னை ஆழமாக மாற்றுவதற்காக வந்திருக்கலாம். நீ இப்போது உணரும் தனிமை உன் மதிப்பை குறைக்கவில்லை.
சில நேரங்களில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் உறவுகள் சோதிக்கப்படுகின்றன. நீ ஒருநாள் அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையை நினைத்து பாரு. நீ எவ்வளவு அன்பு கொடுத்தாய், எவ்வளவு பொறுமையாக இருந்தாய், எவ்வளவு நம்பிக்கையோடு வாழ்ந்தாய். இந்த எல்லா விஷயங்களும் உன்னை ஒரு வலிமையான மனிதராக மாற்றியிருக்கின்றன. உறவு என்பது இரண்டு மனிதர்களின் பயணம். அந்த பயணத்தில் சில நேரங்களில் பாதை சீராக இருக்கும், சில நேரங்களில் கற்கள் இருக்கும். அந்த கற்களை பார்த்து பயணம் நிறுத்திவிட்டால் நம்மால் எங்கும் செல்ல முடியாது. ஆனால் மெதுவாக நடந்தால் அந்த கற்களையும் கடந்து செல்லலாம். நீ இப்போது அந்த பாதையில் தான் இருக்கிறாய். உன் காலடியில் சில கற்கள் இருக்கலாம், உன் மனதில் சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த எல்லாவற்றையும் கடந்து செல்லும் சக்தி உனக்குள் இருக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த அமைதியில் தான் நாம் நம்மை நாமே கண்டுபிடிக்கிறோம். மற்றவர்களின் வார்த்தைகள் இல்லாமல் கூட நம் உள்ளத்தின் குரல் கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல் சில நேரங்களில் சொல்வது என்ன தெரியுமா தங்கமே, நீ இன்னும் உடையவில்லை, நீ இன்னும் நிற்கிறாய் என்று. அது ஒரு பெரிய உண்மை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ இன்னும் முன்னே சென்று கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் இந்த அமைதியின் அர்த்தம் உனக்கு புரியும். இன்று அது வலியாக இருக்கலாம், ஆனால் நாளை அது ஒரு புரிதலாக மாறும். மனித உறவுகள் எல்லாம் ஒரு தோட்டம் போல. சில நாட்களில் பூக்கள் மலரும், சில நாட்களில் இலைகள் உதிரும். ஆனால் அந்த தோட்டம் முற்றிலும் அழிந்து போய்விடாது. சரியான பராமரிப்பு இருந்தால் அது மீண்டும் மலரும். அதே மாதிரி உறவுகளும். இன்று அமைதி இருக்கலாம், நாளை உரையாடல் வரலாம். இன்று தூரம் இருக்கலாம், நாளை நெருக்கம் வரலாம். நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் அன்பை காப்பாற்றிக்கொள். அது தான் எந்த உறவையும் உயிரோடு வைத்திருக்கும் உண்மையான சக்தி. சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்ததை வாழ்க்கை உடனே தராது. ஆனால் அது நம்மை ஒரு பெரிய உண்மைக்காக தயார்படுத்தும். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த நாட்கள் உன் மனதை வலிமையாக்குகின்றன, உன் பொறுமையை ஆழமாக்குகின்றன. ஒரு நாள் நீ இந்த அனுபவத்தை நினைத்து பார்க்கும்போது, அந்த நேரம் தான் என்னை நான் புரிந்து கொண்ட நேரம் என்று சொல்வாய். நீ ஒருபோதும் வீண் மனிதர் இல்லை தங்கமே. உன் வாழ்க்கை ஒரு அர்த்தம் கொண்டது, உன் அன்பு ஒரு மதிப்பு கொண்டது. சில மனிதர்கள் அந்த மதிப்பை உடனே புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் காலம் அவர்களுக்கு அந்த உண்மையை கற்றுக் கொடுக்கும். அந்த நாள் வரும் வரை நீ உன் உள்ளத்தின் ஒளியை காப்பாற்றிக்கொள். உன் இதயம் இன்னும் மென்மையானது, அது இன்னும் நம்பிக்கையை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வலிமை. ஒரே வீட்டில் இருந்தாலும் இன்று இரண்டு தனிமைகள் போல தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையின் பாதை எப்போதும் நேராக போகாது. அது சில நேரங்களில் வளைந்து செல்லும். அந்த வளைவுகளின் பின்னால் தான் புதிய காட்சிகள் இருக்கும், புதிய புரிதல்கள் இருக்கும். நீ அந்த புதிய நாளை இன்னும் பார்க்கவில்லை, ஆனால் அது உன் வாழ்க்கையில் வராமல் போகாது. நீ சோர்வாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையை விடாதே. அந்த நம்பிக்கை தான் ஒருநாள் உன் வாழ்க்கையை மீண்டும் ஒளியால் நிரப்பும். ஒருநாள் வீட்டின் அதே சுவர்கள் கூட வேற மாதிரி தோன்றும். அதே அறைகள் கூட அமைதியாக இல்லாமல் சிரிப்பால் நிரம்பும். அந்த நாள் வரும்போது நீ உணர்வாய், இந்த எல்லா அமைதியும் வீணாக போகவில்லை, அது உன் உறவை இன்னும் ஆழமாக மாற்றியது என்று. அந்த நாளுக்காக தங்கமே, நீ உன் இதயத்தை பாதுகாத்துக்கொள். உன் வாழ்க்கை இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் மட்டும் கதையின் முடிவு அல்ல. அடுத்த பக்கம் இன்னும் அழகாக இருக்கலாம். அந்த அழகான பக்கத்தை பார்க்க நீ இன்னும் முன்னே செல்ல வேண்டும். நீ தனியாக இல்லை. உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அமைதியான சக்தி உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த சக்தி தான் உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன் எதிர்காலத்தின் ஒளி. அதனால் தங்கமே, இந்த அமைதியையும் கடந்து செல். ஒரு நாள் உன் இதயம் மீண்டும் முழு சிரிப்போடு வாழும். அந்த நாள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது.
என் தங்கமே, வாழ்க்கையின் சில நேரங்களில் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு நம்மை மெதுவாக உள்ளுக்குள் இழுத்துச் செல்லும். அந்த நேரங்களில் நாம் வெளியில் சிரித்தாலும் உள்ளே அமைதியாக அழுகிறோம். அந்த கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரியாது. அது நம் இதயத்தின் உள்ளே மட்டுமே தங்கி இருக்கும். ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் சில நேரங்களில் மனம் தனியாகி விடுகிறது. அது ஒரு விசித்திரமான உணர்வு. அருகில் இருக்கிறவர்களிடம் பேச வேண்டும் போல இருக்கும். ஆனால் வார்த்தைகள் உதடுகளுக்கு வராமல் நின்றுவிடும். பேசினால் புரிந்து கொள்வார்களா என்ற சந்தேகம் அந்த வார்த்தைகளை மீண்டும் உள்ளே தள்ளிவிடும். அந்த நேரங்களில் மனம் மிகவும் சோர்வடையும். என்னால் மட்டும் இந்த உறவை காப்பாற்ற முடியுமா என்ற கேள்வி கூட தோன்றலாம். ஆனால் தங்கமே, ஒரு உறவு என்பது ஒரே ஒரு நாளில் உருவாகும் விஷயம் அல்ல. அதுபோல ஒரே ஒரு நாளில் உடைந்து போகவும் கூடாது. உறவுகள் பல பருவங்களை கடந்து செல்லும். சில நாட்கள் மிகவும் அழகாக இருக்கும். சில நாட்கள் அமைதியாக இருக்கும். சில நாட்கள் சோதனைகளால் நிறைந்திருக்கும். அந்த எல்லா பருவங்களையும் கடந்து தான் ஒரு உறவு ஆழமாகிறது. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த அமைதி ஒரு பருவம் மாதிரி தான். அது நிரந்தரம் அல்ல. எந்த இரவும் முடிவில்லாமல் நீளாது. காலையில் சூரியன் உதிக்காமல் போகாது. அதுபோல வாழ்க்கையின் அமைதியும் ஒருநாள் மாற்றம் காணும். நீ உன் மனதை சற்று மெதுவாக பார்த்து கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் வலியை மறைக்காமல் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஏன் இவ்வளவு காயமடைந்தாய் என்று உன்னிடம் நீயே கேட்க வேண்டும். அந்த கேள்விக்கு வரும் பதில் தான் உன் உண்மையான சக்தி. சில நேரங்களில் நம்மை காயப்படுத்தியது மற்றவர்களின் வார்த்தைகள் அல்ல. அவர்கள் சொல்லாமல் விட்ட வார்த்தைகள் தான். அந்த சொல்லப்படாத அமைதி தான் நம் மனதில் பெரிய காயமாக மாறுகிறது. ஆனால் அந்த காயம் நிரந்தரம் இல்லை. மனித மனம் மிகவும் ஆச்சரியமானது. அது காயமடையும், அதே நேரத்தில் குணமாகும் சக்தியும் கொண்டது. நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உன் மன அமைதியை காக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு என்பது தன்னையே இழந்து விடுவது அல்ல. அது தன்னை மதித்து கொண்டு மற்றவரையும் மதிப்பது. ஒரு நாள் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது புரியும், இந்த அனுபவம் உன்னை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றி இருக்கிறது என்று. நீ இப்போது உணரும் தனிமை உன் வாழ்க்கையின் முழு கதை அல்ல. அது ஒரு அத்தியாயம் மட்டும். அந்த அத்தியாயம் முடிந்த பிறகு இன்னும் பல பக்கங்கள் இருக்கின்றன. அந்த பக்கங்களில் சிரிப்பும் இருக்கலாம், புரிதலும் இருக்கலாம், புதிய நம்பிக்கைகளும் இருக்கலாம். உன் மனம் இப்போது சோர்வாக இருந்தாலும் அது முற்றிலும் உடைந்து போகவில்லை. அதற்குள் இன்னும் ஒரு சிறிய ஒளி இருக்கிறது. அந்த ஒளி தான் உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன்னை நாளைக்கு கொண்டு செல்லும். ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது, நான் அந்த அமைதியையும் கடந்து வந்தேன் என்று பெருமையாகச் சொல்லுவாய். அந்த நாள் உனக்கு மிக பெரிய விடுதலை போல இருக்கும். ஏனென்றால் நீ உன் வலியை வென்றிருப்பாய். வாழ்க்கையில் சில வெற்றிகள் வெளியுலகிற்கு தெரியாது. அவை நம் உள்ளத்தில் மட்டும் நடக்கும். ஒரு நாள் சோர்வாக இருந்த மனம் மீண்டும் நிம்மதியாக சுவாசிக்க ஆரம்பிக்கும். அதுவே ஒரு பெரிய வெற்றி. நீ இப்போது அந்த வெற்றிக்கான பாதையில் இருக்கிறாய். ஒரே வீட்டில் இரு தனிமைகள் போல தோன்றும் இந்த அனுபவம் கூட உன்னை வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை கற்றுக் கொடுக்கும். அன்பு என்ன, பொறுமை என்ன, புரிதல் என்ன, இவை எல்லாம் இந்த அனுபவத்தின் மூலம் தான் சில நேரங்களில் நமக்கு தெளிவாக தெரியும். நீ ஒருபோதும் உன்னை குற்றம் சொல்லாதே. உறவுகள் இரு மனங்களின் நடனம். சில நேரங்களில் ஒரு மனம் தடுமாறும். சில நேரங்களில் மற்ற மனம் காத்திருக்கும். அந்த காத்திருப்பும் அன்பின் ஒரு வடிவம்தான். ஆனால் அந்த காத்திருப்பில் உன் ஆன்மாவை இழந்து விடக்கூடாது. உன் மன அமைதியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீ இன்னும் வாழ்கிறாய், இன்னும் சுவாசிக்கிறாய், இன்னும் கனவு காண முடிகிறது. அதனால் உன் வாழ்க்கை இன்னும் நிறைய அழகுகளை வைத்திருக்கிறது. ஒரு நாள் நீ உணர்வாய், இந்த எல்லா அனுபவங்களும் உன்னை ஒரு புதிய மனிதராக உருவாக்கி இருக்கின்றன என்று. அந்த மனிதன் மிகவும் அமைதியானவன், மிகவும் ஆழமானவன், மிகவும் உண்மையானவன்.
அந்த நாளில் உன் இதயம் மீண்டும் முழு சிரிப்போடு மலரும். இன்று உன் மனதில் இருக்கும் காயங்கள் நாளை உன் வலிமையாக மாறும். நீ இப்போது காணும் இருள் கூட ஒருநாள் ஒரு புதிய வெளிச்சத்திற்கு வழிகாட்டும். அதனால் தங்கமே, இந்த தருணத்தை பயப்படாதே. அதை மெதுவாக கடந்து செல். உன் இதயத்தில் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையை பிடித்து கொண்டு முன்னே நட. ஒருநாள் அந்த நம்பிக்கை ஒரு பெரிய ஒளியாக மாறும். அந்த ஒளியில் நீ உன் வாழ்க்கையை புதிய கண்களால் பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த நாள் வந்தபோது உனக்கு புரியும், வாழ்க்கை உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை. அது உன்னை உருவாக்கிக் கொண்டிருந்தது. அந்த உண்மையை உணர்ந்த தருணத்தில் உன் இதயம் முழு அமைதியோடு சிரிக்கும் தங்கமே.